மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒரு புத்தகம் என்பது ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய அவசியத்தை கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ஒரு தலைமுறையின் அனுபவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆக அனுபவம் புதிய வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கிறது. அத்தகைய புத்தகங்களை நமக்கு வழங்கி வரக்கூடிய எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் இந்த புத்தகம் பேசுகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் திருமிகு எம்.ஏ. கிளமெண்ட் அவர்கள். மாதா தொலைக்காட்சிக்கு இவர் புதியவர் அல்ல, ஏற்கனவே அறிமுகமானவர்தான். தஞ்சாவூர் மறைமாவட்டத்தை சார்ந்தவர். தஞ்சாவூர் திரு இருதய பேராலய பங்கை சார்ந்தவராக இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த கத்தோலிக்கராகவும் பொதுநிலை ஈடுபாட்டாளராகவும் அதே வேளையில் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதராகவும் திரு கிளமெண்ட் அவர்கள் இருக்கிறார்கள். எம்.காம் பிஎட் கல்வி முடித்திருந்தாலும் இதழியல் மற்றும் வெகுஜன தொடர்பியலில் முதுகலை டிப்ளமோ படிப்பும் முடித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக தஞ்சையின் பல்வேறு நகராட்சிகளில் பணிபுரிந்த அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். இறுதியில் 2022ஆம் ஆண்டு தஞ்சை மாநகராட்சியின் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு நகரியல் பயிற்சி நிறுவனம் மூலம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு தொடர் பயிற்சி அளிப்பவராகவும் இருந்து வருகிறார். குறிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் குறித்த பயிற்சியும் விழிப்புணர்வும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதோடு ஆசிரியர் அவர்கள் தூய அந்தோணியார் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மேனாள் தலைவராகவும் இருந்திருக்கிறார். திருவருட்பேரவை, மூத்த குடிமக்கள் பேரவை போன்ற அமைப்புகளில் நிரந்தர உறுப்பினராகவும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் அவர்களுடைய ஈடுபாட்டை பாராட்டி பல்வேறு தரப்பினரும் இவருக்கு விருதுகளையும் கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 2024ஆம் ஆண்டு தமிழக இளைஞர் பணிக்குழுவின் சார்பாக ஆசிரியர் அவர்களை நம்பிக்கையின் தூதுவர் என்று விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். தஞ்சை மாவட்ட மைய நூலகம் மற்றும் வாசகர் வட்டம் இணைந்து ஆவணக்குரிசில் என்னும் கௌரவ பட்டத்தை கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். தஞ்சை மறைமாவட்டம் சார்பிலும் அருட்பணி ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் நினைவு தகைசால் செம்மல் என்கிற விருதையும் கொடுத்து ஆசிரியர் அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறு அரசு சார் பணிகளாக இருந்தாலும் சரி, திருச்சபை சார் பணிகளாக இருந்தாலும் சரி, தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அர்ப்பணித்து இன்று வரை உழைத்து கொண்டிருப்பவராக ஆசிரியர் எம்.ஏ. கிளமெண்ட் அவர்கள் திகழ்கிறார்கள். ஆசிரியர் அவர்கள் ஏறக்குறைய இதற்கு முன்பாக 8 நூல்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார். வேளாங்கண்ணிக்கு திரு யாத்திரை செல்வோம், ஆயர் பணியில் இனிய 20 ஆண்டுகள், நெஞ்சம் மறவா தஞ்சை, நெஞ்சம் நிறைந்த தஞ்சை, தஞ்சை மாநகராட்சி நம் மாநகராட்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், உள்ளாட்சியில் நல்லாட்சி, நெஞ்சம் தொட்ட சான்றோர்கள் என்று 8 நூல்களுக்கு ஆசிரியர் சொந்தக்காரராகவும் இருக்கிறார். இத்தகைய அனுபவமிக்க, திருச்சபையின் மீது ஆர்வம் கொண்ட, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஆசிரியர் திருமிகு எம்.ஏ. கிளமெண்ட் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் அலுவலகத்திற்கு மீண்டுமாக வருக வருக என வரவேற்கிறோம். அன்பிற்குரியவர்களை, இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆசிரியர் திருமிகு எம்.ஏ. கிளமெண்ட் அவர்களின்
நெஞ்சம் தொட்டவர்கள். ஏறக்குறைய 156 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் 31 தலைப்புகளில் 31 நபர்களோடு கொண்ட அனுபவத்தை குறித்து இந்த புத்தகத்தில் பேசுகிறார். இந்த புத்தகத்தை தஞ்சை குணா பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய விலை ரூபாய் 250 இருக்கிறது. புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்திற்கு தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜு அவர்கள் வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். அவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நூல் முழுவதும் வாசித்து முடித்தபோது நூலின் ஆசிரியர் திரு அவையில் ஒரு இளைஞனாகவும் நல்ல ஒரு பொதுநிலையினராகவும் செயல்பட்டு அலுவலகத்தில் உண்மை ஊழியனாக உழைத்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக செயல்பட்டு இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பு பணியை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளதை அறிய முடிகிறது என்று இந்த புத்தகத்தை வாசித்த அனுபவத்தையே வாழ்த்துரையாக அழகாக எழுதியிருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, நேரடியாக புத்தகத்திற்குள் செல்வோம். முதலாவதாக இந்த நெஞ்சம் தொட்டவர்கள் நூலை வழங்கி இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த புத்தகம் உருவான பின்னணி, அதனுடைய நோக்கம், அதை பற்றி முதல்ல சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தையும் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். எல்லாமே நம்ம நெஞ்ச தொட்டுறதில்லை. சில அனுபவங்களை தான் நம்ம தொடுது, சில அனுபவங்களை வந்து நம்ம உதவி செய்து நம்ம வந்து உருவகப்படுத்துது. அந்த வகையில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ளாட்சி துறையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். எத்தனையோ அதிகாரிகள், அலுவலர்கள், அதை ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டேன். அடுத்தது திருச்சபையில் தொடக்கம் முதல், அதாவது பலிப்பீட சிறுவன் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே திருச்சபையில் பல்வேறு ஆயர்களை சந்திச்சிருக்கேன். பல்வேறு குருக்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையில் சந்திருக்கேன். அவர்கள்ட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம், அனுபவங்கள் ஏராளம். அவர்களால் நான் அடைந்த அனுபவங்களும் ஏராளம். அதே போல் பார்த்தீங்கன்னா சொசைட்டி, சமுதாயத்தில் பல்வேறு பணிகளை செய்யும் பொழுது சந்தித்த நல்ல மனிதர்கள், இவர்கள் மூலம் அடைந்த அனுபவங்களும் என் நெஞ்சை தொட்ட அனுபவங்களும் ஏராளம். இந்த வகையில் இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு நூலில் பதிவு செய்யணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆவா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டில் இருந்தேன். 6 மாதங்களுக்கு வெளியில் நடமாடக்கூடாதுன்னு மருத்துவர் ஆலோசனை. எனக்கு அது வந்து ஒரு பேரிடி போல இருந்தது. ஏன்னா வெளியில் ட்ரைனிங் இல்லைன்னா வேறு சுற்றுச்சூழல் சொல்வது இது மாதிரி போகிறப்பெல்லாம் எனக்கு அந்த இது தடைப்பட்டு போச்சு. அதே மாதிரி டெய்லி நான் வந்து திருப்பலிக்கெல்லாம் செல்லுவேன், கோயிலுக்கு செல்லுவேன், செவ்வாய்க்கிழமை அந்தோணியார், இது மாதிரியெல்லாம் விட்டு போச்சுங்கிறது எனக்கு ஒரு மனக்கவலை. இருந்தாலும் வீட்டில் இருந்தப்ப அந்த காலையில் பார்த்தீங்கன்னா மாதா டிவியில் காலைல 7 மணிக்கு கடவுள் வணக்கம், அதில் ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் 9:30 மணி வரைக்கும் எடுத்து வாசி, அது வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணிக்கு அந்த திருப்பலி பார்ப்பேன். அப்புறமா ஈவினிங் வந்து 8 மணிக்கு வந்து ஜெபமாலை, 10 மணிக்கு. ஆக நான் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தப்ப என்னை திடப்படுத்தி இது வந்து மாதா டிவிங்கிறத அந்த பெருமையாக இந்த நேரத்தில் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் திங்கட்கிழமை அந்த 7:30 to 8 புத்தகம் பேசிக்கிறது, அந்த தலைப்பை பார்க்காம விட மாட்டேன். இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு வந்து அந்த டிவியில் என்டர்டெயின்மெண்ட் பார்க்கவே பிடிக்கல அந்த நேரத்தில். இருந்தாலும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருந்தேன். வெளியே போக முடியலையே, என்னடா நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆனால் நாளுக்கு நாள் உடம்பு இழைச்சிக்கிட்டதை பார்த்து என்னுடைய மனைவியும் எனது மகளும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு, என் பொண்ணு தான் சொன்னிச்சு, நீங்கள் தான் நல்லா எழுதுவீங்களே, ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்காம கிட்டத்தட்ட ஒரு 10 நோட்டு பேனா வாங்கிட்டு வந்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எழுதுங்கன்னாங்க. அப்போ ஆரம்பிச்சதான் இது. ஒவ்வொரு நாளைக்கும் யோசனை பண்ணுவேன், யாரை எழுதலாங்கிறப்ப எழுதுவேன். எழுதி இப்படி உருவானது தான் இது. அதாவது அந்த அடிப்பட்ட நேரத்தில் வந்து கடவுள் வந்து நம்மளை கைவிடலைங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி.
நம்ம வந்து ஓய்வு வந்து உடலுக்குத்தான் ஒழிய நமக்கு வந்து மூளைக்கு இல்லைங்கிறத இந்த புத்தகம் வாயிலா உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறேன் ஃபாதர். இப்படி உருவானது அந்த புத்தகம். இதுல 31 பேரை தாண்டி கிட்டத்தட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அதில் முதன்மைப்படுத்தி இந்த 31 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கேன். மீண்டும் மற்றவங்களை 2ஆம் பகுதியா அறிமுகப்படுத்துற திட்டமும் இருக்கு ஃபாதர். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. புனித லொயோலா இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, அவர் போரில் அடிபட்டு காலில் அடிபட்டு இருக்கும் பொழுது தான் வாசிப்பதற்கு இந்த புனிதர்கள் நூல் விவிலியம்லாம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தான் அவர் இறைவனால் தொடப்பட்டு அதுக்கப்புறம் குருவாக மாறினார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் காலில் அடிபட்டு இருக்கிற பொழுது உங்களை தொட்டவர்களை எல்லாம் புத்தகமாக மாற்றியிருக்கிற ஒரு புதிய அனுபவம் நிகழ்ந்து இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வாய்ப்பாகவும் இந்த நூல் அமையுங்கிறத என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக. முதல் கட்டுரை நீங்களே எந்த கட்டுரையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க, யாரை பற்றி பேசலான்னு. 2வது கட்டுரை ஃபாதர், பொதுநுழையினருக்கு வழிகாட்டிய கரம்பை எஸ் செபஸ்டியான் அடிகளார். 21ஆம் பக்கத்தில் இருக்கு. சொல்லுங்க. கரம்பை எஸ் செபாஸ்டியான் அருட்தந்தை. அருட்தந்தை வந்து தமிழகத்துல குருக்கள் மத்தியிலையும் ஆயர்கள் மத்தியிலையும் பொதுநிலை மத்தியிலையும் கரம்பை எஸ் செபாஸ்டியான் கேட்டிங்கன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பெரிய ஸ்காலர் ஃபாதர், ரொம்ப எளிமையானவர். அவர் வந்து முதலா திருஹிருதய பேராலயத்துல வந்து ஃபாதர் சௌரிமுத்து வந்து உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட். அப்பதான் இவர் வந்து அந்த பொறுப்பு வகிக்கிறாரு. 1981 முதல்ல என்பிசிஎல்சில செமினார் நடக்குது. முதல்ல அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அமுலோபதாஸ் ஃபாதர் இருந்தார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆரம்பிக்கிறப்ப அந்த படிவத்துல வந்து பங்குசாமியிட்ட கையெழுத்து வாங்க சொல்றாங்க. அப்புறம் நாங்க ஒரு 4 பேர் போய் இவர்கிட்ட கேட்குறப்ப, தாராளமாக போயிட்டு வாங்க, போற வர நுழைவு கட்டணம் எல்லாமே நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட போய் அவர்லேடி ஆஸ்பத்திரியில் இருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு வந்து அப்புறம் போனோம், எங்களை அனுப்பிச்சாரு. ஆக என்னுடைய புதுநிலை வாழ்க்கையில முதல் அத்தியாயத்தை முகவரை கொடுத்தது இவர் தான். அன்னைக்கு போனாரு, அதுல பயிற்சி பெற்றேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பயிற்சிகள் நமக்கு கிடைச்சிது. அதே போல அதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேனன்லா அந்த பொதுநிலையில எதெல்லாம் பங்கு பெறலாங்கிறதுக்கு வகுப்பு எடுப்பார். அவரை கத்துக்கிட்டு தான் நான் வந்து பேராலய பங்கில் ஒரு பாரிஸ் கவுன்சில் செக்ரட்டரி ஆக முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறைமாவட்ட அளவில் மேய்ப்பு பணி செயலராக ஆக முடிஞ்சது. நான் எப்பாவது அந்த மீட்டிங் நடத்துகிறப்ப ஏதாவது டவுட்டுக்குன்னா இவர்கிட்ட போய் கேட்பேன். பொறுமையாக பதில் சொல்லுவார். ஆனால் இவருடைய போதனைகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். திரு அவை சட்டங்களை மிக எளிமையில் பொதுநிலையினர் புரிந்து கொள்ளும் விதமாக தமிழில் மொழிபெயர்த்து நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு கரம்பை அவர்கள். அது நமக்கும் தெரியும். குறிப்பாக இப்போ சமீபமாக வந்த சட்டங்களை கூட முதலாவதாக தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த ஒரு மனிதராக இருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க அருட்தந்தை கரம்பை எஸ் செபாஸ்டியனை குறித்து. 2 குருக்களை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ஆயரை பற்றியும் சொல்லுங்களேன். தஞ்சையினுடைய முதல் ஆயரை குறித்து எழுதியிருக்கிறீங்க. மேதகு ஆயர் சுந்தரம் அவர்கள் 34ஆம் பக்கத்துல. முதல் ஆயர், அவரை குறித்து சொல்லுங்களேன். தஞ்சாவூர்ல ஆரைக்கசாமி சுந்தரம் ஆயர்னு சொன்னா தெரியாதவங்க இருக்க முடியாது. 1952 முதலா மறை மாவட்டம் உருவானதுலேருந்து இவர் முதல் பொறுப்பேற்றாரு. ரொம்ப எளிமையான மனிதர். நல்ல அந்த முகத்தை பார்த்தாவே அந்த கிரேஸ் இருக்கும். அந்த அவர் மக்கள் அந்த செர்மனில் சொல்லும்போது அன்பான ஞான மக்களேன்னு தான் ஆரம்பிப்பார். ஆற்றுபாயாக அவருக்கு நிறைய பணிவிட செஞ்சுருக்கேன். யூத்தாக இருந்தப்ப நிறைய இளைஞர் மாநாடுலாம் நடத்தியிருக்காரு, பார்த்துருக்கேன். இவர் வந்து ஒரு எளிமையானவர் அப்படிங்கிறதுக்கு ஒரே என்னுடைய அனுபவம் எப்படின்னா, நாங்கள் இளைஞர் பணிக்குள்ளே இருந்தப்ப பல்தசார் தந்தை தான் இயக்குனராக இருந்தார். அவர் வந்து உண்மையே உண்மையிலேன்னு நாடகத்தை போட்டோம். உண்மையே உண்மையிலேன்னா எல்லா பங்குலையும் சென்று போட்டோம். அப்போ வந்து இதை கேள்விப்பட்டு பெங்களூர்லேருந்து எங்களை வந்து நாடகம் நடத்த வர சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், பிஷப் கேரக்டர் வரும். அந்த ஃபாதர், பெங்களூர் ஃபாதர் என்ன சொன்னார்னா, இங்கே மக்கள் வந்து அதிகம் எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த தமிழ் நிகழ்ச்சி போகிறோம், அதனால் வரும்பொழுது நல்லா தயாரிப்போட வாங்க, நல்ல காஸ்டியூமோட வாங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப ஆர்வ கோளாறுல என்ன செஞ்சிட்டேன், ஆயருடைய வந்து இவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஓய்வு பெற்று குருக்கள் இல்லத்தில் ஓய்வு பெற்றுருக்காரு.
போய் சந்திக்கிறேன். சந்திச்சோன்னே பேசிட்டு என்ன வேணும்னு சொன்னார். இது மாதிரி உண்மையே நிலை நாடகம் போடுறோம் ஆண்டவரே, பரவாயில்ல போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டொனேஷன் வேணுமா? இல்லை ஆண்டவரே ஒரே உதவி அப்படின்னா. என்னன்னா உங்களுடைய பிஷப் அந்த இதெல்லாம் கச்சை இதெல்லாம் வேணும் ஆண்டவரே, கொஞ்சம் இதாக நடிக்கணும்னு. அவர் முகம் மாறிடுச்சு. திடீர்னு கோவப்பட்டு, யார் உங்களை அனுப்புனது? உங்கள் டைரக்டரா, உங்கள் பங்குசாமியாரா? என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இன்னமும் எனக்கு பயந்துருச்சு. அப்புறம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி முட்டி போட்டு மன்னிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து கொஞ்சம் வெளியில் வாசல்லே நின்றுட்டு இருந்தேன். என்னடான்னு அந்த இளம் வயசில் துடிப்பில் நான் கேட்டுட்டேன், ஆகா நம்ம செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய டிரைவர் தான் அவருக்கு உதவியாளர் இருந்தார். அவர் வந்து ஆயர் கூப்பிட்றாங்கன்னொன்னே எங்கே திட்டிட போகிறாரான்னு பயந்துட்டு உள்ளே போனோன்னா முட்டி போட்டேன். என்னங்க ஆண்டவர் என்ன லெட்ரு எழுதி கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படின்னாரு. எனக்கே பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் அந்த நடித்தேன். நல்ல தத்ரூபமாக இருந்துச்சு. அது நடித்தோன்னே எனக்கே புல்லரிச்சிருச்சு உள்ளே இருந்து. அப்புறம் நன்றி சொன்னேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு இல்லத்தில் அடிக்கடி போய் சந்திப்பேன். அதே மாதிரி கடைசி நேரத்தில் உடம்பு சரியாக மறந்தப்பையும் ஒரு சந்தித்தேன். நமக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஒரு ஆயர், எளிமையான ஆயர் நமக்கு கிடைப்பாங்களாங்கிறது அப்போ நான் அனுபவித்தது. அந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கல்றைக்கு பூசை முடிஞ்சு அவர் போய் வழிபட்டுட்டு தான் கோயிலில் தான் வச்சுருக்காங்க. அதனால அவர் என் நெஞ்சத்தை தொட்டார். அதனால அவர் இதில் பதிவு பண்ணியிருக்கார். முதல் ஆயர் என்று சொல்லுகிற பொழுதே அது ஒரு அவர் மேல ஒரு ஈர்ப்பு, அவருக்கும் பணியின் மீது ஒரு கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது மக்கள் மத்தியில கண்டிப்பாக பெயர் பெறக்கூடியவராக இருப்பார். ஆனாலும் அவருடைய எளிமை அது உங்களை இன்னும் அதிகமாகவே கவர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத இங்க ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லா காலங்களிலும் நமக்காக உழைத்தவர்களை நினைத்து பார்க்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஒரு பொதுநிலையினரை குறித்தும் சொல்லியிருக்கிறீங்க. ஒருத்தர் இல்லை, நிறைய பேரை சொல்லியிருக்கிறீங்க. அதுல ஒருத்தர் தஞ்சை ஈன்ற தங்க மகன் 11வது கட்டுரையாக திரு பரிசுத்தம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 71ஆம் பக்கம் இருக்கு. தஞ்சாவூர்ல வந்து சேர்மனா இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்காரு. காமராஜரோட ஒரு நெருக்கமானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு வந்திருக்குன்னா இவருடைய இடம் தான் அது. இன்னைக்கு அவர் பேரில் பரிசுத்தம் காலேஜ்லாம் இருக்குது. இவர் அந்த கலைஞர்கிட்ட தோற்றதுனால அறியப்பட்டவரானார். சேர்மனாக இருக்கும் பொழுது தஞ்சாவூரில் குடிநீர் திட்டத்தை, கொள்ளிடம் குடிநீர் இன்னைக்கு வந்து வாட்டர் சப்ளை கிடைக்குதுன்னா இவர் தான் கொண்டாந்தார். இவர் பேரில் பெரிய நகரே உருவாகியிருக்கு. அப்படிப்பட்ட பெரிய மனிதர். இவரை சந்தித்ததே நான் அப்போ வந்து ஒரு ஃபாதர் வந்து கேட்குறாரு, சலேசியன் ஃபாதர் வந்து தஞ்சாவூரில் முதல்ல ஸ்கூல் ஆரம்பிக்க வராங்க, பரிசுத்தம் வீட்டை காமிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நான் தான் அழைச்சிட்டு போய் இந்த இடத்த காமிச்சேன். வீட்டை காமிச்சோன்னா எளிமையாக பேசிட்டு, நான் ஒரு சின்ன இளைஞனாக இருந்தாலும் என்னையும் உட்கார வச்சு என்கிட்ட சரிசமமாக பேசினார். அப்புறம் என்னெல்லாம் விசாரித்தார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட போகிறப்ப இந்த கோயிலுக்கு டொனேஷன் வாங்குறப்ப போகிறப்பெல்லாம் போவேன். நிறைய மதிக்கக்கூடியவர். அதேமாரி இன்றைக்கி வந்து கோயிலுக்கு நிறைய இடங்களை கொடுத்துருக்காரு. நமக்கு வந்து சமுதாயத்துக்கும் நிறைய கட்டிடங்கள்லாம் கொடுத்துருக்காரு. இவர் நகராட்சி சேர்மனாக இருந்தப்ப நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆக ஒரு எளிமையான மனிதர். அவரை என் நெஞ்ச தொட்டத்தினால இவரை பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக ஒவ்வொருவரையும் யாரையும் விட்டுறாம நீங்க பதிவு பண்ணிட்டு வர்றீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்தவர்கள், அதே நேரத்துல பொது வெளியிலும் சமூகத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு. இன்னும் 31 நபர்களை நம்ம பார்க்கலைனாலும் இன்னும் ஒரு சிலரை நாம பார்க்கலாம். ஒரு வங்கி அதிகாரியை குறித்து எழுதியிருக்கிறீங்களே 18வது கட்டுரையில். இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் பீப்புள், அதாவது மூத்த குடிமக்கள் நிறையா இருக்காங்க ஃபாதர். நீங்கள் இதுக்கெல்லாம் பேங்க்கு போனீங்களா சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க, அவங்க நிற்கிற வரிசையில் நிற்கிறத பார்த்துருப்பீங்க. நமக்கு சில இடத்துல வந்து சில பேர் அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொரு தகவல் ஃபாதர், இப்போ வந்து எடுக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறாங்க, மூத்த குடிமக்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2021 கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். அதிலே பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் நிறையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சில இடங்கள்ல அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சுருக்காங்க.
பொதுவாக நான் ஒரு வங்கி ஒரு தடவை போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த உள்ளுக்குள்ள கவுண்டரில் உட்காந்துருந்த ஒரு அம்மா வந்து வரவங்களுக்கு இது வாங்குவாங்க, டோக்கன் வாங்குவாங்க, பணத்தை அப்படி தூக்கி. ஏன்னா அவங்களுடைய உட்காந்துருக்கிற அமைப்பே அப்படி தான், மேலே இருக்கும். இப்படி தூக்கி தூக்கி போடுவாங்க, பாஸ்புக் அப்படி போடுவாங்க. அதில் வந்து ஒருத்தர் கோவமாயிட்டார். நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை போய் தூக்கி தூக்கி போடுறியன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சண்டை. இப்போ நாங்களாம் அவரை கன்வின்ஸ் பண்ணுறோம். அவர் கேட்கல. இது மாதிரி அறியாமல் செய்கிற நம்ம சைடும் தப்பு இருக்குது. இது மாதிரி நிகழ்வில் ஒரு நாள் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக கடந்த ஆண்டு ஒரு பேங்க் போயிட்டு வரேன். அந்த வங்கி அதிகாரி, அவங்க பேர் தான் சுதா, உட்காந்துருக்காங்க. ஒரு வயசானவர் வந்து எனக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் நிறையா க்யூவில் நிற்கிறோம், 4-5 பேர் டிஸ்கஷனுக்காக. அவங்க அப்படியும் அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாரை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட பேசுகிறாங்க. என்னன்னா அவங்க பேசினது என்ன தெரிஞ்சுன்னா, அந்த ஆதார் கார்டு அந்த பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுல அது லிங்க் ஆகுறதுனால கார்டு போட்டால் எடுக்க முடியல அப்படின்னு. உடனே அந்த அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு, சார் கோச்சிக்காதீங்க, நாளைக்கு வாங்கணுன்னு. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா என்னால் போயிட்டு வர ஆட்டோலாம் கொடுக்க எனக்கு காசு இல்லை அப்படின்னா. திருப்பி ட்ரை பண்ணுறாங்க, சார் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நாளைக்கு உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு, சரிங்கம்மா அப்படின்னு எழுந்திரிச்சு போகிறாரு. அந்த அம்மா குனிஞ்சு ஒரு 200 நோட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்குமா நான் ஆட்டோக்கு வச்சிங்கய்யா அப்படின்னு. ஆக உண்மையில் அந்த அம்மாவுடைய அந்த செயல் வந்து நெஞ்ச தொட்டது. அதே அந்த அம்மா சொன்னாங்க, என்னை பொண்ணு மாதிரி நினச்சி வாங்கிக்கணும் போனாங்க. அதுமாரி அடுத்தவங்களுக்கும் நல்ல உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது இப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க, அதில் வந்து அவங்க தனியாக தெரிகிறாங்க. அப்புறம் அதே மாதிரி அடுத்த வாட்டி போகிறப்பெல்லாம் பார்ப்போம். ஒரு வாட்டி மட்டும் இல்லை, வரவங்களுக்கெல்லாம் பொறுமையாக சொல்லக்கூடியது. நான் பார்த்த பேங்க்கில் அதிகாரியில் அந்த அம்மா என் நெஞ்ச தொட்டாங்க. அதனால அவங்கள வந்து இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கேன், அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ அது பெரும்பாலும் வயசானவங்களை பார்த்தாலே சடுசடுன்னு மூஞ்சி விழுகிறது தான் பல இடங்கள்ல பரவலா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொல்றதும் புரியாது, அவங்களா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு சிலர் தங்களுடைய பணியினுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து தன்மையா நடந்து. ஆனா இன்னைக்கு நிறைய வங்கிகள்ல மூத்த குடிமக்களுக்குன்னு தனியா ஒரு டெஸ்க் ஒதுக்குற அளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அந்த வகையில ஒரு தன்மையோடு நடந்து கொண்ட ஒரு அரசு அந்த ஒரு ஊழியரையும் நீங்க அருமையா இதுல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கிறது. இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சது, நீங்களே செலக்ட் பண்ணி ஒருத்தரை பத்தி சொல்லுங்களேன். அது பதர் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அந்த மிருகங்கள், ஸ்டே அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் தஞ்சாவூரில் இருக்கார் ஃபாதர். அவர் பேர் வந்து ஆர் சதீஷ்குமார் ஃபாதர். அவர் எப்படி எனக்கு முதலாக அறிமுகம்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் காலையில் பார்க்குறேன், எந்திரிச்சு வீட்டு பின்னாடி கொல்லை பக்கம் வரேன், ஒரே காக்கா கூட்டம் காலைல ஒரு 6 மணிக்கு. ஏன்னாலன்னு பார்த்தா எங்கள் கேணியில் ஒரு காக்கா விழுந்துருச்சு. உளுந்து மிதந்துக்கிட்டு இருக்கு, காக்கா சுற்றுது. எனக்கு வந்து என்னை எப்படி எடுக்கிறது என்னன்னு தெரியல. இப்போலாம் தான் வாளி நம்ம கேணிக்கையில் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறப்ப உடனே நான் வந்து இவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காக்கா விழுந்துருச்சுன்னொன்னே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தாரு, அந்த கொடி கயிறு இறக்குனாரு, வாளியில் இறக்குனாரு, அந்த காக்காவை எடுத்துட்டு வெளியே வச்சு காப்பாற்றினார். இது வந்து ஒரு நிகழ்வு. ஆனால் இவருடைய வேலையே அதுதான். வீட்டில் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வச்சுருக்காரு. வீட்டில் பாம்பு வந்துருச்சுன்னா இவருக்கு தகவல் தெரிவித்தா போதும், ஒரு டீமோட வந்து அந்த பாம்பை அடிக்க மாட்டார், அழகாக எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டுருவார். அதுமாரி ரோட்டில் வந்து ஒரு மாடு அடிபட்டு கிடக்குது, இல்லை ஒரு நாய் வந்து அடிபட்டு கிடக்குதுன்னா இவருக்கு தகவல் தெரிச்சா போதும், உடனே வந்துடுவார். இவரோட சொந்த செலவு எடுத்து அதுக்கு பாதுகாப்பு வச்சு அதுக்கு மருந்தை வச்சு. அது மாதிரி பறவைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கயிறில் போய் மேலே பட்டை நூல் தொங்கும், அதில் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் மாட்டிக்கிட்டு இருக்கும், அதை வந்து காப்பாற்றுவார். இன்றைக்கி வந்து அந்த மிருகங்கள் பறவைகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் இவர் தான். இவர் தான் அந்த ஈவெட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. ஈவெட், EWE8, அருங்காணையூர் காக்கும் அமைப்பு அப்படின்ட்டு. இதை இவருக்கு யங்ஸ்டர்ஸ் தான் வச்சுருக்காரு. வந்தோன்னே அது ஒரு குரூப் வச்சுருக்காரு. இது மாதிரி இந்த இடத்துல ஸ்னேக் இருக்குன்னா இது, இல்லைன்னா நாய் அடிப்பட்டு. ஒரு தஞ்சாவூருக்கும் மாயவரத்துக்கு கிட்டத்தட்ட 78 கிலோமீட்ரு. போன வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு நாய் அடிபட்டு போச்சு, அபாண்டனாக இருக்குது, யாருமே இல்லைன்னா இவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை பாதுகாத்தார்.
அது மாதிரி நாய்களுக்கெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறோம், இது மாதிரி ஸ்டே அனிமல்ஸு இந்த நாயெல்லாம் இருக்குது, எல்லாமே துரத்துறாங்களா, அதுக்கு என்ன தான் ஐடியாங்கிறப்ப எப்படி அனாதைகள் இல்லம் மனிதருக்கு இருக்கோ அது மாதிரி அடாப்ஷன் சென்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நாய்களும் அதில் பாதுகாக்கணும். மக்கள் வந்து எப்படி பிறந்த நாள் இறந்த நினைவு நாளுக்கு போய் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அதை எடுத்துக்கணும். இது மாதிரிலாம் செய்யணும்னு எனக்கு எப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியா கொடுத்தாரு. இப்போ இதை தான் இப்போ அரசாங்கம் செய்ய போகுது. அது போல ஒரு நல்ல மனிதர் இயற்கையை முயற்சிக்கணும். இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து இவர் வந்து மாணவர்கள் யார் கேட்டாலும் அந்த பாட்டு அந்த ஃப்ரீயாக கொடுக்குறாரு. எதுக்குன்னா வீட்டில் வந்து தண்ணியும் இப்போ வந்து தண்ணீர் தொட்டி வந்து மனிதர்களுக்கு வைக்கிறோம், மிருகங்களுக்கு வைக்கிறோமா இல்லை. இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தட்டில் வச்சு தண்ணி வச்சுருப்பேன், அந்த பறவைகள் வந்து குடிச்சிட்டு போகும். இது மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. தொடர்ந்து நல்லது செஞ்சிட்ருக்காரு. அதனால் அவரை அடையாளப்படுத்தணுங்கிறதுனால என் நெஞ்சை தொட்டதுனால அவர் இங்கே பதிவு பண்ணிக்கிறாரு. ரொம்ப அருமையாக சந்தித்த மனிதர்களை நேர்மையாக பாராட்டி அவர்களை வாழ்த்தி கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகமாக நெஞ்சம் தொட்டவர்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி. அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பலர் புதிய படைப்பாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களை நாங்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். என நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.